கடலின் நடுவே ஒரு பிரம்மாண்ட ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம். பலத்த காற்று, சீரும் அலைகள், 1000 மீட்டர் ஆழத்தில் இருள். ஆற்றல் பெற ஒரு பிரம்மாண்ட எஃப்க்கு குழாய் பொருத்தப்படுகிறது. கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பெரிய குழாய் எப்படி கடலின் தரை வரை இணைக்கப்படுகிறது? பிளாட்ஃபார்ம் அருகே நங்கூரமிட்ட பைப்லேயிங் கப்பலில் இது தொடங்குகிறது. இங்கு குழாய்களை வெல்டிங் செய்து நீண்ட வழித்தடம் உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு இணைப்பும் எக்ஸ்ரே மூலம் சோதிக்கப்படுகிறது. ஏனெனில் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்மில் சிறு கசிவு கூட பேரழிவை ஏற்படுத்தும். அனொடித்து சாத்தனஸ்லே ஜேலே நுட்பத்தில குழாய் கடலுக்குள் இறக்கப்பட்டு கடல் தளத்திற்கு துல்லியமாக கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே ஆர்ஓவி ரோபோக்களும் நீச்சல் வீரர்களும் அதை சப்சி வெல்ஹெட்டுடன் சப்சி வெல்ஹெட் இணைக்கிறார்கள். சில சமயம் அகழிகள் தோண்டப்படுகின்றன, சில சமயம் பாறைகள் அகற்றப்படுகின்றன. இதனால் குழாய் நிலையாக இருக்கும். இந்த குழாய் ஆழ்கடல் தளத்துடன் இணைந்தவுடன் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் பயணம் கடலுக்கு அடியிலிருந்து நேரடியாக தளத்திற்கும் அங்கிருந்து உலகிற்கும் செல்கிறது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எஸ்லே அல்லது ஜேலே, இதுல எது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க.